வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு மார்ஜினல் அப் கன்க்ளூடட் வித் 45 புள்ளிகள் அதிகரித்து 22,413 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1303, டிக்ளைன்ஸ் 783. ஸோ ஓவரால் மார்க்கெட் பிரத்தை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன் பிராடர் மார்க்கெட் பார்க்க முடிகிறது. அதுபோல மிட் கேப் சப்ஸ்டான்ஷியலி ஹை டுடே 0.76%, ஸ்மால் கேப்பும் 0.36% ஏறி இருக்கிறது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பார்க்கும் பொழுது marginally gained 1.5%. ஸோ ரிஃப்ளெக்டிங் இன்க்ரீசிங் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது நிஃப்டி மெட்டல், ரியாலிட்டி, ஃபார்மா அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸ்ட்ராங் பையர்ஸ் டுடே. மறுபுறம் ஐடி, மீடியா அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ், ஆட்டோ வேர் த டாப் லூசர்ஸ். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஹிண்டால்கோ, சிப்லா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், பவர் கிரிட், கோட்டக் பேங்க், அப்பல்லோ, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அல்ட்ராடெக், என்டிபிசி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிப்டிப்டில் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க டாடா கன்சியூமர் நேற்று ரிசல்ட் வந்தது, அது இறங்கியிருக்கு. தென் கிராசிம், டெக் மஹேந்திரா டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மெயினாக மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இன்றைய தினம் காலையில் வந்து ஓப்பனிங் அப்புறம் ஒரு டவுனு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு உச்சத்தை தொட்டுது. ஸோ 22,476 புள்ளிகளை, அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நியூ லோ கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கு வந்தது, 22,384. கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் ஹைக்கும் லோக்கும் இன்றைக்கி டிஃப்ரென்ஸு. அந்த லெவலில் இது பண்ணி கடைசியில் க்ளோசிங் 22,413 முடிஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க ஸோ லைக் நம்மளுடைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரி நன்கு பண்ணியிருக்கிறது. அதுபோல் மெட்டல் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து அப் பை நியர்லி 3%. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து 2 வீக்கினுடைய லோவை தொட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் மெட்டல் இண்டெக்ஸ் ஒரு 1.5% ஏறி இருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆன் சம் ஸ்டாக்ஸ் லைக் செயில், நால்கோ, ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல். ஸோ அதனால் மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து ஃப்ரெஷ் பையிங் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் ஃபெல் சொல்லலாம். மேலும் டாலர் அண்ட் கமாடிட்டி ப்ரைஸ் ஷேர்ஸ் ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆச்சுன்னா கமாடிட்டி ப்ரைஸஸ் விழும், அதுக்கு வைஸ் வர்சாவும் நடக்கும். ஓகே. ஸோ மோரோவர் சைனா அண்ட் யூஎஸ் எக்கானமி பாசிட்டிவாக இருக்கிறதுனால இட் இஸ் குட் ஃபார் மெட்டல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு எதிர்பார்ப்பு மெட்டலுடைய டிமாண்ட் அதிகரிக்கக்கூடும் என்பது தான். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து நன்கு ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மறுபுறம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், தென் டெலிவரி ரெண்டுத்துலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. இப்போ தங்கம் 200 ரூபாய் குறைந்து 70,829, வெள்ளி 289 ரூபாய் குறைந்து 80,397, க்ரூட் ஆயில் 1 ரூபாய் குறைந்து 6,927 மணியமாகி கொண்டிருக்கிறது. மெயினாக கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு பீக் போச்சு, அதுலேருந்து திருப்பி வந்து இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன் ஈஸ் அவுட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னாக்க இந்த ஈராக் வார் வந்து ஒரு சப்சிடைஸ் ஆனது தான் முக்கிய காரணம் என்று சொல்லலாம். மேலும் எகைன் இப்பொழுது டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டட் ஃபாலிங் டவுன். ஸோ அதற்கு தகுந்தாற்போல் கோல்டு சில்வரும் விழுதுன்னு சொல்லலாம். மேலும் நிஃப்டியினுடைய டெக்னிக்கலாக பார்த்தோன்னா ஸோ இந்தியாவினுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து கண்டினியூட்டி டு எக்ஸ்பேண்ட் இன் ஏப்ரல். ஸோ மெயினாக வந்து இந்த பிஎம்ஐ பார்க்கும் பொழுது ஸோ பெட்டர் சர்வீசஸ், போத் சர்வீசஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ். ஸோ அதனால் நிஃப்டி வந்து இந்த 200-day எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 22,309. ஸோ இது வந்து ஒரு அன்ஃபில்டு கேப் பிட்வீன் 22,503 அண்ட் 22,427. ஸோ அதனால் இது வந்து ரிமைன் டு பி த ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த 22,427க்கு மேலே நாளைக்கு நின்றுதுன்னா மார்க்கெட் ஃபர்தராக ஒரு 100 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மேலும் நிஃப்டினுடைய நியர் டேர்ம் சப்போர்ட் பார்க்கும் பொழுது நம்ம இட் ஷிஃப்டட் டு 22,200. ஸோ நாளைய தினம் நமது F&O க்ளோசிங் இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த நியூ ஃபினான்ஷியல் இயர். ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மெயினாக ட்ரேடர்ஸ் ஆர் அவைட்டிங் யூஎஸ்னுடைய
ஜிஎன்பி குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டாவும் சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டாவும் இன்னைக்கு ஈவினிங் வர இருக்கு. ஸோ இது வந்து எப்படி வருதோ அதற்கு தகுந்தாற்போல் நாளைக்கு வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். ஸோ ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே. தேங்க்யூ.